பர்டிகுலரா எதனால நீங்க ஆயில் பிசினஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வந்தது? அடல்ட்ரேஷன் தாங்க. அடல்ட்ரேஷன் இல்லாத ஒரு பிசினஸ் எதுல அதிகமா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து அது இல்லாம பண்ற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பால்லயும் ஆயிலையும் நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். இதுவும் சும்மா சின்னதா ஒரு 2 செக்கு போடுவோம், அங்கேயே கண்ணு முன்னாடி அரைப்போம், அப்படி நேர்ல அப்படி குவாலிட்டியா கொடுப்போம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அப்புறம் இதுக்கும் நிறைய தடங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு அது ஒரு பிசினஸா மாறிடுச்சு. நல்ல பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப இந்த பிசினஸ் நீங்க சர்வீஸா ஆரம்பிச்சிருந்தாலுமே இந்த பிசினஸ் சூஸ் பண்றப்ப சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, இந்த பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், அதுவும் சஸ்டெயின் ஆறது இன்னுமே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி திணிச்சிருப்பாங்க இல்லையா, இல்ல இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சோ அதுல இருந்தெல்லாம் எப்படி மீண்டு வந்தீங்க? கண்டிப்பாங்க. இது செய்யலான்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலுமே இது ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை இருக்கிறத பார்த்துட்டு போக வேண்டியதானே, புண்ணாக்கு வியாபாரியா மாற போறியா அப்படி இப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நம்ம இதை வந்து பிசினஸா இதுல பெருசா ப்ராஃபிட்னு நம்ம பார்க்காம ஸ்டார்ட் பண்ணதுனால ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோவிட் வேற வந்துச்சுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 monthsல கோவிட் வந்துச்சு. ஸோ எங்களுடைய ஃபுல் டைம் அதுலயே கொடுக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தானே கோவிட் நேரத்தில் பண்ண முடிஞ்சது. ஸோ நாங்கள் ஃபுல் டைம் வந்து அங்கேயே உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் எடுத்து எப்படி இதை பெட்டராக பண்ணலாம், மற்ற ஏன் செக் எண்ணெய்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்களோ அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாறிடுச்சுங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வரதுக்கான முக்கியமான காரணம் வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிடுற ஒரு ஃபுட்ல வந்து அந்த மாதிரி ஒரு கலப்படம் இருக்கிறது வந்து யாராலும் ஏத்துக்கவே முடியாது. சோ கண்டிப்பா அது ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல நீங்க வந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த அடல்ட்ரேஷன் பார்த்து அந்த ஒரு தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நடக்கவே கூடாது சாப்பாட்டு விஷயத்துல அப்படின்னு சொல்லி. அந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டுச்சு? அது வந்துங்க பெருசா என்னுடைய ஃபேமிலியே இது மாதிரி ஒரு பாதிப்பு இல்லைனாலும் நிறைய பேர் வந்து பேக் பெயின் வர்றது, இந்த மூட்டு வலி, கால் வலிலாம் வர்றது வந்து ஆயில்ல தான். கண்டிப்பா வந்து அது ஆயிலால தான். டாக்டர்ஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா செக் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க முதுகுவலிக்குன்னு. அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு சரியா போயிடுமான்னா சரியா போகாது. இது ஒரு 1 year ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்பதான் அதோடைய ரெமெடி நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து செக் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், செக் எண்ணெய் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ண புதுசுல பெரிய தடையா வந்தது என்ன? ஃபர்ஸ்ட் நாம ரொம்ப சிம்பிளா இங்கேயே ஆரம்பிச்சிருந்தோம். அது எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணப்பதான் என்னாச்சு, இந்த கோவிட் டயத்துல வந்து ஒரு கண்டெய்னர் போய் அங்க சென்னையில இருக்கும்போது நம்மள்ட்ட ஸ்டேட் எஃப்எஸ்எஸ்ஐ தான் இருந்துச்சு. அப்போ வந்து சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ வேணும், மேனுஃபேக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துருந்துச்சு. அது தெரியாம நம்ம அனுப்பிச்சிட்டோம். இந்த கோவிட் நேரத்துல ரொம்ப பெரிய சிரமப்பட்டு தான் அந்த சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ வாங்க முடிஞ்சதுங்க. அது எங்களுடைய புதுசா பிசினஸ்குள்ள வந்ததுனால அந்த நாலேஜ் கம்மியா இருந்தது. அந்த நேரத்துல ஒரு 2-3 மாசம் பெரிய ஸ்ட்ரகிள் ஆகி தான் அந்த கண்டெய்னர் அனுப்ப முடிஞ்சதுங்க.